இயேசு கிறிஸ்துவில் சகோதர சகோதரிகளே, இயேசுவை குறித்து பல சந்தேகங்கள் நமக்குள்ளே இருக்கிறது. ஆமாம், ஏன்னா அவர் ஒரு நேரம் ஒன்று சொல்கிறாரு, இன்னொரு நேரம் வேற ஒன்று சொல்கிறாரு. அப்படி நிறைய காரியங்கள் இருக்குது. அவர் அவர் என்ன என்ன பென்ஷன் தான் உங்களுக்கு எல்லாமே கிடைக்குங்கிறாரு இல்லையா? முந்த என்னை தேடினால் உனக்கு எல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்றாரு. ஒருத்தன் உண்மை நான் பின் சொல்லணும்னு வந்தான். அவன்கிட்ட சொல்றாரு, போய் உனக்குள்ளதெல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்றாரு. என்னப்பா எல்லாம் கிடைக்கும்ட்டு சொல்றீங்க, வந்தா எல்லாத்தையும் இருக்கிறதையும் வித்துட்டு வர சொல்றீங்க, இதுதானே? இப்படி பாக்குறோம் தானே? பாக்குறோம். ஒருவன் வலக்கணத்தில் அறைந்தால் அவனுக்கு உன்னுடைய இடக்கணத்தையும் இல்ல இடக்கணத்தில் இருந்தால் வலக்கணத்தையும் ஒரு கணத்தையா இருந்தா இன்னொருத்தங்க காட்டினாரா? ஆண்டவரே காட்டல. அப்படித்தானே? சொன்னாரு. எங்க காமிச்சாரு? தலைமை குரு முன் இப்படி பதில் சொல்வாயா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீரன் ஒருத்தன் ஆண்டவருடைய செவிலே ஒன்று விட்டுட்டான். அவரு, அப்ப நான் அப்படி சொல்லியிருக்கிறேன், நீ இந்த கணத்துல அடி அப்படின்னு சொன்னாரா? சொல்லலையே. எதிர்த்து கேள்வி கேட்டாரு, ஏடா நீ என்கிட்ட என்ன குற்றம் கண்டாய், ஏன் என் கன்னத்தில் அறைகிறாய் அப்படின்னு கேள்வி கேட்கிறாரு. ஏன் அங்க அப்படி சொன்னாரு, ஏன் இங்க இப்படி சொல்றாரு? வேதாகமம் முழுக்க அவர் அரசர், எல்லாவற்றையும் ஆளுவர், இதோ அவர் அரசாட்சியை கொடுக்க போகிறார் என்று எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. வந்துட்டாரு. வந்தவர்கிட்ட பிலாத்து கேட்கிறாரு, நீ என்ன அரசனான்? அரசன்லாம் நீ சொல்ற வார்த்தையா? என் அரசு இந்த உலகை சார்ந்தது அன்று அப்படின்ட்டாரு. முடிஞ்சு போச்சு. அவர் அரசர் இந்த உலகை ஆளப்போகிறார் என்று இசையாசு, எரேமியாசு, எசேக்கியாசுன்ட்டு அடிச்சு விட்டுருக்காங்க எல்லாருமே மொத்தமா. ஆனா அவர்கிட்ட கேட்டா கிடையாதுன்னு சொல்லிட்டார். அப்ப எப்படி ஒன்னு அப்படி படிக்கிறோம், ஆனா செய்யறது வித்தியாசமா இருக்கு. அப்படித்தானே? ஆமா. நீங்கள் அரசுரிமை பெறுவீர்கள் என்று அப்போஸ்தலருக்கு சொல்றாரு. அரசுரிமை பெறுவீர்கள். அப்போ சொல்றீங்க, செய்யுங்க, வாங்க அப்படின்ட்டு ஓசானா பாடி உள்ள கூட்டிட்டு போயிட்டாங்க. எங்க எருசலேமுக்குள்ள அங்கதானே இருக்கிறாரு. பிலாத்து உட்கார்ந்து இருக்கிறாரு, எல்லாம் உட்கார்ந்து இருக்காரு. இவர் போவாரு, ஒரு டிஷ்ஷும் புஷ்ஷும் பண்ணி அரசை கைப்பற்றி நம்ம கிட்ட கொடுப்பாரு. நீங்க தான் மெஸ்ஸியாவா? நான் தான் மெஸ்ஸியா எத்தனை தடவை சொல்லிட்டேன், நான் தான் மீட்பர் இப்படின்னு பல தடவை சொல்லிட்டாரு. சரி வாங்கட்டு உள்ள கூட்டிட்டு போனா அங்க போய் அவர் புஷ்ஷன் பண்ணிட்டாரு. எதுவுமே பண்ணல. அங்க அவனை போய் பார்க்கவும் இல்லை, எதுவும் பண்ணவே இல்லை. நேரம் போனாரு, கோயிலில் போய் வெளியே நின்று போதிக்க ஆரம்பிச்சுட்டு புஷ்ஷன் வெளியே வேலை முடிஞ்சு போச்சு. ஒன்றும் செய்யலை. எல்லாருக்கும் சப்புனாகி போச்சு. இதுக்குடா ஓசானா பாடணும்? ஓசானா இஸ் வாட்? பிரைஸா? ஓசானா எங்களை மீட்டர்களும், அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் தான் அது. ஓசானா எங்களை மீட்டர்களும், மீட்பை கொடும், விடுவியும். அப்படிதான் கூட்டிட்டு போனாங்க எல்லாரும். அவர் விடுவிக்கலான்னு பார்த்தா அவரு கழுதையில இருந்து இறங்கி நேரம் இதுக்கு போயிட்டார். இதுக்கு ஒரு கார்பெட்டு, இதுக்கு ஒரு பிரைஸ், எல்லாரும் புகழ்ச்சி. ஆனா செஞ்சதெல்லாம் வேற. அப்போ இத்தனை இறைவாக்குகள் எங்க போச்சு அப்படின்ற மாதிரி ஆகி போச்சா? அப்ப இவர் யாரா? இவர் என்ன மெஸ்ஸியாவா? என்ன மெஸ்ஸியாங்கிறாரு, விடுவிப்பவருங்கிறாரு, எதையோ பண்ணிட்டு இருக்கிறாரு. எவர் மேல் பரிசுத்த ஆவி இறங்குவாரோ அவர்தான் கடவுளின் மகன், அவர்தான் ஆண்டவர், மீட்பர், மெஸ்ஸியா என்று நான் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறேன். இதோ காண்கிறேன், இவர் மேல்தான் பரிசுத்த ஆவி இறங்குகிறார், இவர்தான் மெஸ்ஸியா, இதோ இவர்தான் ஆண்டவரின் செம்மறி, இதோ உலகத்தின் பாவங்களை போக்கும் செம்மறி இவர்தான் என்று கையை காண்பிக்கிறார். யாரு? யோவான் ஸ்நானகர். அவர் வருகிறார், இயேசு அவரை ஒரு கையை காண்பிக்கிறார். அப்படி ஒரு அறிக்கை செஞ்சுட்டாரு. எல்லாருக்கும் ஒரு பெரிய சர்டிபிகேட் கொடுத்து இவர்தான் அப்படின்னு சொல்லிட்டாரு. அன்றிலிருந்து அவருடைய சீடர்களே அவர் இயேசு பின்னால போக ஆரம்பிச்சுட்டாங்கன்னு நம்ம படிக்கிறோம். ஆனா பாருங்க, கொஞ்ச நாள்லயே அவருக்கு சந்தேகம் வருது. ஜெயில போயிட்டாரு. இப்போ அங்கிருந்து ஆள் சொல்லி அனுப்பி கேட்கிறாரு, உண்மையிலேயே வரவிருக்கும் மெஸ்ஸியா நீர்தாமோ என்று ஒரு கொஸ்டினை போட்டு 2 பேரை அனுப்பிச்சு விடுறாரு. பாருங்க, வந்துருச்சா சந்தேகம்? அவர் தான் சொல்றாரு, அவருக்கே சந்தேகம் வந்து போச்சு. நீங்களும் நானும் எம்மாத்திரம். ரைட்? இயேசுவை புரிந்து கொள்ள நீங்களும் நானும் எம்மாத்திரம். அதனால்தான் அந்த புரிந்து கொள்ளும் அந்த ஒரு நடவடிக்கைக்கு கடவுள் பெயர் வைத்திருக்கிறார். அதுதான் நித்திய வாழ்க்கை என்று பெயர் வைத்திருக்கிறார். ஆக அவரை கொஞ்சம் தான் புரிஞ்சிக்க முடியும். ஆனா கொஞ்சம் கொஞ்சமா வெகு நாட்களுக்காக மெதுவா நிறைய புரிஞ்சுக்க வேண்டி இருக்குதே. ஏன்னா நம்ம எத்தனை வருஷம் இங்க இருக்கோம்? மிஞ்சி போனா 80 வருஷம்.
அறிவு வந்ததே ஒரு 30 வருஷம் 40 வருஷத்துக்கு முன்னால தானே, அப்படித்தானே? மிஞ்சி போனா செத்து போயிடுவோம். அதுக்குள்ள ஊழி காலமாக கோடான கோடி பேர் பிறந்து இறந்து பல மாற்றங்களை பெற்ற இந்த வானுலகமும் இந்த மண்ணகமும் இல்லையா, நேரா ஓடிட்டு இருந்தது, சாஞ்சி ஓடிட்டு இருக்கு பூமி. எதனால? எவ்வளவோ மாற்றங்களை பெற்றிருக்கிறது இல்லையா? பெரிய கடல்களுக்கு உள்ளே பெரிய கட்டடங்கள் இருப்பதாக இப்பொழுது கண்டுபிடிக்கிறார்கள். எப்போ வந்துச்சு, என்ன ஆச்சு, ஏது, நாம எங்க இருந்தோம்? இப்பொழுது நாம் வந்தோம், சிட்டுக்குருவி போல உடனே நமக்கு குறிக்கப்பட்ட அந்த நாட்களில் நாம் திரும்பி போக போகிறோம். ஆகவேதான் கடவுள் சொல்லி வைத்திருக்கிறார் நிச்சய வாழ்க்கை அப்படின்னு சொல்லி வச்சிருக்காரு. அதை அவரை அறியும் அந்த வேலையை நிச்சயமாக நாம் அவரை அறிந்து கொண்டே இருக்க வேண்டும். ஆனா பாருங்க, அவர் வந்து 3 வருஷம் செஞ்ச சில காரியங்களை குறித்து நமக்கு புரிதல் வேண்டும். அந்த புரிதலும் நமக்கு இல்லை என்றால் நாம வேஸ்ட். நமக்கு கிறிஸ்தவன்ற பேர் வேஸ்ட், அது வேஸ்ட், இது வேஸ்ட், எல்லாமே வேஸ்ட். ஆக சில காரியங்களுக்கு புரிதல் வேண்டும். என்ன சொல்லியிருக்குது வேதாகமம்? இங்கே மறைத்து வைக்கப்பட்டிருப்பது ஒன்றும் இல்லை, ஒழிந்திருப்பது ஒன்றும் இல்லை, எல்லாம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதுதானே வேதாகம வார்த்தை. ஆமாங்க. அப்போ எல்லாத்துக்கும் ஆன்சர் உள்ள இருக்குன்னு தானே சொல்றாரு. அப்ப நமக்கு புரியல, இது புரியல, அது புரியலன்னு சொல்லும் பொழுது அந்த விடையை எங்கே தேடுவது? உள்ளதான் தேடும். உள்ள எப்படி தேடுவது? நேரம் எடுத்து தேடணும், பொறுமையோடு நேரம் எடுத்து தேடணும், கருத்தா இருந்து தேடணும் இல்லையா? நல்ல மார்க் வாங்கி ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல நான் பாஸ் பண்ணுவேன்னு சொல்றவன் வீட்டுல சும்மா உட்கார்ந்தா செய்ய முடியுமா? அதுக்கென்ற முயற்சியை செய்தா தானே அவன் அந்த ரிசல்ட்டை பார்க்க முடியும். உனக்கு எனக்கு அந்த ஆசை இருந்தா நம்ம சும்மா இருப்போமா? அதை செய்யாம இருப்போமா? நமக்கு ஒரு திமிர் இருக்குங்க, நமக்கு ஒரு திமிர் எப்பவுமே. யாராவது எதையாவது இயேசு பத்தி சொல்லும் பொழுது மேலே இங்கிலையும் பார்ப்போம். ஓ, எங்களுக்கு தெரியாதா? எங்கள் வீட்டில் பைபிள் இல்லையா? எங்களுக்கு தெரியாது, இவர் வந்து புதுசாக சொல்கிறாரு, இவன் வயசு என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம். சில சாமியாருங்க பிரசங்கம்லாம் பண்ணும்பொழுது, பாஸ்டருங்கெல்லாம் பிரசங்கம் பண்ணும்போது இங்கே உட்காந்துட்டு நம்ம அவங்களே ஜட்ஜ் பண்ணிக்கிட்டே உட்காந்துருப்போம்ல. ஐயோ பேசுகிற இவரை பாரு, ஆமாம் ஆமாம் சொல்கிற இவரை பாரு, இவர் என்னமோ செஞ்சுட்டு வந்து சொல்கிற மாதிரி சொல்கிறாரு, ஆமாம் இப்படியா சொல்லியிருக்குது பைபிளில், இவர் இஷ்டத்துக்கு அடிச்சு விடுறாரு பாரு அப்படின்னு சொல்லி அவர் பிரசங்கம் 1/2 மணி நேரம் பண்ணால் நமக்கு அதே 1/2 மணி நேரம் அவரை பற்றிய ஜட்ஜ்மெண்ட்டும், இது பொய், இது சரி கிடையாது, இப்படிலாம் செஞ்சால் என்னங்க ஆகுறது, ரோட்டில் பிச்சைக்காரனா அலைய வேண்டியது தான், அவர் சொல்லி வைப்பாருங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்ம வெளியே வந்துடுவோம். நம்ம திருவிருந்தும் கொண்டாடுவோம், நம்ம ஆண்டவரை புகழவும் செய்வோம். ஆனா மனதளவில் நம்ம ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஏன்? நமக்கு இருக்கின்ற ஒரு விதமான திமிர். திமிர் தான் அது, ப்ரைடு, ப்ரவுட். we are so proud, right? இதுதான் கடவுளை அறிந்து கொள்வதற்கு, கிறிஸ்துவை புரிந்து கொள்வதற்கு நம்முடைய வாழ்க்கையே நாம் அவருக்கு அர்ப்பணித்தால்தான் புரிந்து கொள்ள முடியும். நம்ம வாழ்க்கை நாமளே தீர்மானிச்சுட்டு நம்ம சித்தத்தின்படியே எல்லாமே செஞ்சுட்டு நாம வாழ்ந்துட்டு இயேசுவை புரிந்து கொள்ள முடியுமானா 100% புரிந்து கொள்ள முடியாது. முடியாது. உன் வாழ்க்கையை கொஞ்சமாகிலும் அட்லீஸ்ட் அவருக்கென்று அர்ப்பணிக்க நீ கற்றுக்கொண்டால் ஒழிய. அப்படின்னா என்ன அர்த்தம்? சென்ற வாரத்தில் பார்த்தோம், தந்தையை விட தாயை விட உன் வேலை, உன் பிள்ளை, உன் பேரன் பேத்தி, இதெல்லாத்தையும் விட என்னை நீ முதலாக கொண்டால் ஒழிய நீ என்னவன் அல்ல அப்படின்னு சொல்லிட்டாரு. ரைட்? இது உண்மைதானே? அதனாலதான் சொல்ல முடியுது, நம் வாழ்க்கை அனுபவம் இருக்க, நம் வேலை அனுபவம் இருக்க, நம்முடைய குடும்ப அனுபவம் இருக்க, நண்பர்களோடு நம்முடைய சமுதாயத்தோடு நமக்கு இருக்கிற அனுபவம் இருக்க, இந்த அனுபவங்களை விட மேலான அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள, அனுபவம் என்று ஏன் சொல்கிறோம்? நம்முடைய நேரங்களை கொடுத்திருக்கிறோம், நம்முடைய நாட்களை கொடுத்திருக்கிறோம், அதுதான் அனுபவமாக வருகிறது. ஆகவே இந்த அனுபவங்களை விட மேலான அனுபவத்தை நாம் பெற வேண்டும் என்றால் நம்முடைய நேரங்களையும் நாட்களையும் இயேசுவுக்கு முன்னால் நாம் கொடுக்க கற்று கொள்ளவில்லை என்றால் எப்படி அதை சாதிக்க முடியும்? முடியாது. ஏதோ ஒரு நேரம் பைபிள் எடுப்பேன், படிப்பேன், எப்படி இயேசுவை புரிஞ்சிக்க முடியும்? இல்லைங்க, புரிஞ்சிக்க முடியாது. ஆண்டவர் சொல்றாரு, பீட்டர் அழகா சொல்றாரு, கற்பிப்பவன் கற்றுக்கொள்பவனுக்கு கற்பிப்பவன் எவனும் தேவையில்லை, பரிசுத்த ஆவியானவரே உனக்கு கற்பிப்பார். உனக்கு வேண்டியது ஆர்வம். உன்னை கொஞ்சம் தாழ்த்து, உன் கழுத்தை கொஞ்சம் வணங்கு, இப்படி நிமிர்ந்து நிற்காத திமிரா கடவுள் முன்னால ஒரு மண்ணாங்கட்டியும் உனக்கு புரியாது. ரைட்? ஷீராக்ல
சிராக் 51:20, உங்கள் வணங்கா கழுத்தை வளைத்து கொடுத்தால் பயிற்சி கிடைக்கும். இந்த வார்த்தை ரேரா தான் யாராவது கண்ணில் படும்னு நினைக்கிறேன். எனக்கே ரீசெண்டாக பட்டது தான். உங்களுடைய வணங்கா கழுத்தை கொஞ்சம் வளைச்சி கொடுத்தா கடவுள் உங்களுக்கு பயிற்சி கொடுப்பேங்கிறார். ரொம்ப அழகா இருக்குல்ல? அடுத்தது பாருங்க, ஓசையா 10:11, கடவுளை சொல்றாரு, நானும் அவன் அழகான கழுத்தின் மேல். முதல்ல வணங்கா கழுத்து திமிரு அப்படின்னு சொன்ன கடவுள், இப்ப நீ உன் கழுத்து கொஞ்சம் வணங்கிடுச்சு, உன் நேரத்தை நீ கொடுத்துட்ட, உன் வாழ்க்கை முறையே கிறிஸ்துவை அறிந்து கொள்ளும் அந்த நோக்கிற்காக நீ கொஞ்சம் நெடுஞ்சி வந்துட்டு உன்னுடைய கடவுள்கிட்ட வந்து நிக்கிற. சில இழப்புகளை நான் சகித்துக் கொள்கிறேன், நான் உமக்கென, அதாவது நான் மீட்படைய, அவருக்கு என்னாச்சு, நான் மீட்படைய நான் என்னை உம்மிடம் அர்ப்பணிக்கிறேன், கொஞ்சம் நேரம் கொடுக்கு, நான் பைபிளை படிக்க போறேன், இல்லை நான் இது சம்பந்தமான காரியத்தை செய்ய போறேன், எனக்கு கொஞ்சம். அதனாலதான் அவர் சொல்றாரு, உன் அழகான கழுத்தின் மேல் என்று சொல்கிறார். நீ வணங்கா கழுத்தோட இருந்த, இப்ப நீ இந்த மாதிரி வந்துட்டல்ல, ஆக இப்போ உன் கழுத்து அழகாயிடுச்சு. அதனால சொல்றாரு, உன் அழகான கழுத்தின் மேல் என் நுகத்தடியை வைப்பேன். அவருடைய நுகத்தடி என்னது? அது மென்மையானது, லகுவானது. படிச்சிருக்கிறோம். இயேசுவே சொல்றாரு, அது என்ன நுகத்தடி? என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்கிற இயேசுவை நம்ம பார்க்கிறோம். அப்படித்தானே? என்னுடன் கற்றுக்கொள்ளுங்கள். அதனால்தான் ஓசை அந்த காலத்துல இயேசு வர்றதுக்கு ரொம்ப காலத்துக்கு முன்னால சொன்னவர் என்ன சொல்றாரு? உன் அழகான கழுத்தின் மேல் என் நுகத்தடியை வைப்பேன், ஏரில் பூட்டுவேன், உழுவேன் என்று சொல்கிறார். ஆக நம்மை அவர் பயிற்சிவிப்பார். அதுக்கு நம்ம கழுத்தை இணங்கி கொடுக்கணும். முரட்டு காழைய பிடிச்சி கட்ட முடியுமா? முடியாது, முட்டிக்கிட்டே இருக்கும். ஆனா இங்க அப்படி வளைஞ்சு கொடுத்தா அவர் நுகத்தடியை நம் கழுத்தின் மேல் வைப்பார். நமக்கு என்ன செய்வார்? உழுவேன் சொல்றார். எங்க உழ முடியும்? இதோ இதில் அவர் நம்மை உழச் செய்வார். ஆகவே நாம் இதிலே நடந்து மேய்ந்து இதனுடைய சேற்றினை நாம் குழைத்து, அதுக்கப்புறம் என்ன வரும்? அங்கே மிக அழகான நெற்கதிர்கள் உண்டாகும், பலன் தரும்படியாக உணவாக மாறும். அப்படித்தான் நீ நானும் மாறணும் அப்படின்றதுதான் ஆண்டவருடைய ஆசை. அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? பெண்ட் பண்ணணும் நம்மளை. அதுக்கு தானே கஷ்டம், அதுதான் கஷ்டமா இருக்கு. அப்படிதானே? பாருங்க, அப்படி பெண்ட் பண்ணவங்கள குறித்து ஆண்டவருக்கு ரொம்ப சந்தோஷம் வரும். ஆமா, அதனால அவங்களை குறிச்சு ஒரு வார்த்தை சொல்றாரு இன்னைக்கு, கேட்கலாமா? மத்தேயு 11:25-30 இயேசு என்ன சொல்றாரு? தந்தையை நோக்கி, தந்தையே, விண்ணிற்கும் மண்ணிற்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். பியூட்டிஃபுல். ஆபிரகாம் கடவுள் கூப்பிட்டார், கடவுளோட நேரம் பேசினவர். ஈசாக்கு, யாக்கோபு, இப்படி லிஸ்ட் அப்படி பெருசா வந்துகிட்டே இருக்கும் நமக்கு. மோயிசன் முகமுகமாக தரிசிக்கிற கடவுளுடைய பிரசன்னத்துக்குள் போய் வந்தவர், 40 நாள் அவருடைய பிரசன்னத்துக்குள்ளேயே இருந்தவர். அவருக்கே இயேசு வெளிப்படவில்லை. உம்முடைய மகிமையை நான் காண வேண்டும் என்று கேட்டார், நிறைவேறவே இல்லை. இல்லையா? மவுண்ட் நம்போ மேல வர சொன்னாரு, இறந்துடுப்பா இங்கே அப்படின்னு சொல்லி கடவுளை தன் கையால் அவரை அடக்கம் செய்தார் என்று நம்ம படிக்கிறோம். 120 வயசுல மலை மேலே ஏறி போய் அவர் கேட்டார், உம்முடைய மகிமையை நான் காண வேண்டும். உண்மையாவே கடவுளுடைய மகிமை என்பது என்ன? இயேசு கிறிஸ்து. ஏன் அது மகிமையாக சொல்கிறோம்? ஏனென்றால் மிக மிக மகிமை வாய்ந்தது என்று சொன்னா, மதிப்பிலும் 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 மதிப்பு வாய்ந்த ஒரு காரியம். என்ன காரியம்? நம் பாவங்கள் மன்னிக்கப்படும் அந்த காரியம். யாரால செய்ய முடியும்? அதை யாரால செய்ய முடியும்? இந்த உலகத்திலே மண்ணாக பிறந்து மண்ணாக மடிய போகிற ஒருவனை அவன் பாவங்களை மன்னித்து பரலோக ராஜ்யம், அது கற்பனை செய்து பார்க்க முடியாத அளவுக்கு மகிமையான, மிக 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 சௌந்தரியமான, சந்தோஷமான அப்படி ஒரு இடத்திலே நம்மை வாழ வைப்பதற்கான அழைப்பை அந்த ஏணியாக இயேசு கிறிஸ்து வந்து நின்றாரே, அதுதான் நமக்கு, அதுதான் மகிமை. இல்லையா? இந்த உலகத்திலிருந்து நாம் பரலோகத்திற்கு போவது எவ்வளவு மகிமையான காரியம். ஆகவே கடவுளுடைய மகிமையான காரியம் என்பது மனுஷனுக்கானது என்ன? இயேசு கிறிஸ்து.
அதைத்தான் அவர் பார்க்கணும்னு கேட்டாரு, முடியாதுன்ட்டார் ஆண்டவர். ஆனா அவர் ஆசையை நிறைவேற்றினார். தாபோர் மலையில உருமாறி நிற்கிறார் இயேசு. பார்க்கணுன்னே இப்போ வா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வந்தாரு. எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் மோயிசனை கூட்டிட்டு வந்து இயேசுவோட நிற்க வச்சு பேசு அப்படின்னு தான் மகிமை. அந்த மகிமையின் ஒளி தாங்காமல், அதனுடைய அந்த மிளிர்ச்சி தாங்காமல், இங்கேயே உங்களுக்கு நான் கூடாரம் அடிச்சு கொடுத்துடுறேன், எவ்வளோ நல்லா இருக்குன்னு சொன்னார் ராயப்பர். பேதுரு அந்த மகிமையை அங்கே கண்டார். பாருங்க, இப்படி பெரிய பெரிய மனிதர்களுக்கு கிடைக்காதது. அப்புறம் தாவீதை பார்க்கிறோம், சாலமோனை பார்க்கிறோம். உலகத்தின் அனைத்து மகிமைக்கும் சொத்தான அந்த ஞானவானாக சாலமோனை பார்க்கிறோம். இப்படியெல்லாம் மனிதர்களுக்கும் இயேசு கிறிஸ்து அப்பியர் ஆகலையே, கிடைக்கலையே. யாருக்குமே கிடைக்காத அந்த ஒரு மகிமை இங்கே கண் முன்னே உலாத்தி கொண்டிருக்கிறார் இந்த அப்போஸ்தலர் முன்னால. ஆனாலும் அந்த மகிமையை பன்றியின் முன் முற்றுக்களை போட்டா என்னாகும்? பீறி போடும். அதே போல அந்த ஆண்டவரே, அந்த மெஷியாவை தேடிக்கொண்டிருந்த, வருவார் 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 தேடிக்கொண்டிருந்த, வந்தவரை கல்லால் அடிக்க துணிந்த மறைநூல் அறிஞர்கள், பரிசேயர், சதுசேயர்கள், தலைமை குருமார்கள், இவர்கள் எல்லாவரையும் நாம் பார்க்கிறோம். பன்றிகள் முன் இந்த முத்து ஒன்றுமில்லாமல் போயிற்று, தெரியவில்லை அவர்களுக்கு. அவர்கள் விரும்பி தேடி, ஆனால் கண்முன் நிற்கிறவரை அவர்தான் என்று அறிந்து கொள்ள முடியாத ஒரு மட தன்மை. ஏன்? வணங்கா கழுத்து. அவர்கள் கழுத்து மிக திமிராக இருக்கிறது. இயேசுவை அறிந்து கொள்ள அவர்களால் முடியவில்லை. ஆகவே அவருடைய மன கடினத்திற்கே அவர்களை நான் கையளித்தேன் என்று சொல்கிற அந்த வார்த்தை அவர்களில் நிறைவேறியதை நம்ம பார்க்கிறோம். அதனால்தான் ஆண்டவரே சொன்னாரு, நீங்கள் தேடுவீர்கள் ஒரு நாள், நான் உங்க கண்களுக்கு அகப்பட மாட்டேன் அப்படின்னு சொன்னார். அப்போஸ்தலரை பார்த்து சொன்னாரு, நீங்க தேடுவீங்க, நீங்கள் கண்டடைவீர்கள், என் அரசுரிமையில் நீங்கள் பங்கு பெறுவீர்கள் என்று சொன்னார். யாரை? எல்லாவற்றையும் இயேசுவை பார்த்தவுடன் விட்டுட்டு வான்னு சொன்னா விட்டுட்டு வந்தான். நேரத்தை கொடுத்துட்டான், முழுசா நேரத்தை கொடுத்துட்டான் இல்லையா? வேலையவே விட்டுட்டு வந்துட்டான், அப்பாவே விட்டுட்டு வந்துட்டான். டோட்டலா அல்ல. அப்ப போனாங்கல்ல, மாமியார் குணமானாங்க, எல்லாம் நம்ம படிக்கிறோம். ஆனா பாருங்க, முழுமையான நேரத்தை கடவுளுக்கே கொடுத்து விட்டவர்கள். அவர்களுக்கு கடவுள் தன்னை வெளிப்படுத்துகிறார். இயேசு கிறிஸ்து இன்னைக்கு அதுதான் சொல்றாரு. அப்படி வந்தவங்க அப்படித்தானே, எல்லாருக்கும் பெரிய வேலைங்க. அது ஒன்றும் சாதாரணமா ஏழைங்க கிடையாது. அவங்கெல்லாம் ரொம்ப பணக்காரங்க, ரொம்ப பணக்காரங்க. அவனுக்கு சொந்த போட் இருக்கு, சொந்த போட் இருக்கு, சொந்த வலை இருக்கு. அவர்களிடம் பல பேர் வேலை செய்கிறார்கள். அவர்கள் தான் விட்டு விட்டு வந்தார்கள். சில பேர் அப்படியே உளருவாங்க, அவங்கெல்லாம் ஒன்றும் இல்லை, எதுவுமே இல்லை. இல்லை 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 இல்லை, தே ஆர் வெல் ஆஃப். அவருடைய வீடு இருந்ததாக, சொந்த வீடு இருந்ததாக நம்ம பார்க்குறோம். மத்தேயு பெரிய டாக்ஸ் கலெக்டர், அவர் எவ்வளோ பணத்தில் மிதப்பவர். விட்டு விட்டு வான்னா வந்தாரு. அதனாலதான் கழுத்தை அவர்கள் பெண்ட் பண்ணி கொடுத்தாங்க. அவர்களுக்கு ஆண்டவர் என்ன செய்யறார்? ஓசையில சொல்ற மாதிரி தன் நுகத்தை அவர்கள் மேல் வைத்து அவர்களுக்கு பயிற்சி கொடுத்தார். அவர்களை வைத்து உழுதார், பயிற்சி கொடுத்தார். அந்த பயிற்சி உனக்கு எனக்கு வேணும்னா, நமக்கு இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையை நாம மாற்றி கொண்டு வந்தால் ஒழிய, நம் வாழ்க்கையினுடைய முழு சூழ்நிலையுமே நாம் மாற்றம் செய்தால் ஒழிய, நம்மால் எந்த நேரத்திலும் நமக்கு இந்த பயிற்சி கிடைக்காது, ஞானம் கிடைக்காது, அறிவு கிடைக்காது, கிறிஸ்துவை புரிந்து கொள்ள முடியவே முடியாது. ஆகவே நாம சொல்லிக் கொண்டுதான் இருப்போம். ஆமாங்க, அவர் பெரிய பரிசுத்தம்னு சொல்றாங்க, அந்த பொம்பளை வந்து கட்டி பிடிக்கிற பெசாம நிற்கிறாரு. ஆமா, யாரு? மரியன் மதலேனால் சொல்லுமா? எத்தனை தடவை கட்டி பிடிச்சாவோ தெரியாது அப்படிலாம் நம்ம சொல்லுவோமா? சொல்லுவோம். அவர் என்ன பணக்காரங்களை வீட்டுலயே போய் சாப்பிட்டுட்டு இருக்கிறாரு? சொல்லுவோமா? சொல்லுவோம். பணக்காரங்க வீட்டுக்கு தான் போறாரு. அம்மா அவரை அந்த காலத்துல குடிகாரன்னு சொன்னாங்க, அம்மா சொல்லியிருக்கிறாங்க தானே அப்படின்னு நாமளும் சொல்லுவோம். ஆகவே இப்பேற்பட்ட காரியங்கள் எல்லாம் நமக்கு உண்டு. உண்மையிலே இயேசு உனக்கு யார் என்றால் நமக்கு பதில் தெரியாது. ஏனென்றால் அவரை அறிந்து கொள்வதற்கான நேரத்தை நாம் கொடுக்கவில்லை. ஆகவே நமக்கு கடைசி வரைக்கும் புரிந்து கொள்ள முடியாது. எப்பொழுது உன் வாழ்க்கையை உன் வாழ்க்கை சூழலை மாற்றி நேரம் ஒதுக்கி இதற்கென்று செலவிடுகிறாயோ, அப்பொழுதுதான் கடவுளுடன் பேசுவார். அவரை நீ மதிக்க கத்துக்கணும்ல, முதல்ல மரியாதை செய்ய கத்துக்கணும்ல, அவருக்கன்று நேரம் கொடுக்க கத்துக்கணும்ல. அப்பதான் அங்கே அன்புறவு உண்டாகும். கல்யாணம் ஆனவங்க அவங்க பாட்டுக்கு புருஷன் வேற ஒரு ஊர்லயும் பொண்டாட்டி வேற ஒரு ஊர்லயும் வாழ்ந்துகிட்டே இருந்தா, வாட் இஸ் யூஸ்? நீ எதுக்குடா கல்யாணம் பண்ண?
எதுக்கடா கல்யாணம் பண்ற அப்படி? உனக்கு பணம் தான் முக்கியம்னு போயிட்ட, பொண்டாட்டி முக்கியம் இல்லைல்ல? இல்லை பணம் இருந்தால் தானே பொண்டாட்டி, அப்புறம் எதுக்கு கல்யாணம் பண்ண? பார்க்கிறோம்ல, நான் யாரையும் கேட்கல, பட் இதுதான் நடைமுறையை நம்ம பார்க்கிறோம். எது முக்கியம்? என் வாழ்க்கையில எல்லா நேரமும் நான் வேலையில 11 மணி தான் வீட்டுக்கு வருவேன், 10 மணி தான் வீட்டுக்கு வருவேன். வேலை 5 மணிக்கு முடிஞ்சிருது, அதுக்கப்புறம் மேய போறது, அப்புறம் மேய்ஞ்சி முடிச்சுட்டு 11 மணி தான் வீட்டுக்கு வருவேன். பிள்ளைங்க தூங்கிடுவாங்க, காலையிலே எழுந்து திருப்பி ஓடிடுறது. உனக்கு எது முக்கியம்? இன்றைக்கு ஆம்பளைங்க இல்ல, பெண்கள் இப்படி மாறிவிட்டார்கள். பெண்கள் இப்படி ஆகிவிட்டாங்க. பிள்ளைங்களுக்கு தாய் அன்பு அது விலை கொடுத்து வாங்க வேண்டியதான காரியமாக இருக்கிறது. யாரோ ஒரு பெண்களை பார்க்குற மாதிரி பேபி ஷிட்டர் இல்லாட்டி ஏதாவது ஒரு பிளே ஸ்கூலு, இப்படி தான் அவருடைய நேரம் போய் கொண்டு இருக்கிறது. அவர்களுக்கு வேலை, ஐடி வேலை, இந்த வேலை, அந்த வேலை, கலெக்டர் வேலை, ஐபிஎஸ் வேலை, ஐஏஎஸ் வேலை, போ அப்படியே போ. ஒரு நாள் வரும் எல்லாம் வெற்று வேலை என்று உனக்கு தெரியும். அன்பில்லாத, ட்ரை, தண்ணி ஊறாத, உதடுகள் உலர்ந்த அந்த ஒரு தன்மை, எப்படி தோலெல்லாம் வெடிப்பு வருகின்ற அந்த தன்மை, தண்ணியற்ற அந்த தன்மை, அப்படி உன் வாழ்க்கையினுடைய குடும்பமே அப்படி இருக்கும். ஏன் உன் குடும்பத்திற்கு நீ நேரம் ஒதுக்க தயாராக இல்லை. இப்பேற்பட்டவர்கள் எப்படி இயேசுக்காக நேரம் ஒதுக்குவார்கள்? உலகமே சதா என்று இருப்பவர்கள். அதனால்தான் ஆண்டவர் சொன்னாரு, இந்த உலகத்தையே உனக்கு ஆதாயமாக்கிட்டாலும் உன் ஆன்மாவை இழந்தால் உனக்கு என்ன பயன்? அப்ப உன் ஆன்மாவை நீ தக்க வச்சுக்கணும், அதை மெருகேற்றணும், அதை தண்ணி உள்ளதா வச்சுக்கணும். ஆமா, நல்ல லூப்ரிகண்ட் அதுக்கு போகணும்னா அந்த லூப்ரிகண்ட் இஸ் நத்திங் பட் பரிசுத்த ஆவி, கடவுள், அவருடைய அந்த அந்த சக்தி. அதற்கு உன் நேரத்தை இந்த பக்கம் டைவர்ட் பண்ணினால் ஒழிய உன்னால எதுவும் செய்ய முடியாது. அப்படி வந்தவங்களை குறித்து தான் இப்படி சொல்றார் பாருங்க. இந்த தாவீது, ஆபிரகாம், யாக்கோபு, சாலமன், இந்த மாதிரி ஆட்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் யாரு? அவங்க வேலைகளை பார்த்துட்டு இருந்தாங்க. கடவுளுடைய அந்த தொடர்பு இருந்ததே ஒழிந்து அவர்கள் வேலைகளை அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆனா இங்க நிற்கிற அப்போஸ்தலர்கள் அப்படி அல்ல. எல்லாவற்றையும் விட்டு கிறிஸ்துவை முழுமையாக கொண்டு அவரை பின் சென்றவர்கள். ஆகவேதான் இங்கே அவர்களுக்கு அந்த வெளிப்பாடு இருக்கிறது. ஆகவேதான் அவர்களே புரிந்து கொள்ள முடியாத ஒரு கிஃப்ட் அவங்க முன்னால இருக்குதுன்றது அவங்களுக்கே தெரியாம, அதனால்தான் கடவுள் இன்னைக்கு கிறிஸ்து இந்த வார்த்தையை பேசுறார். தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே உம்மை போற்றுகிறேன், ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். இவருடைய குழந்தைகள் என்ற ஏன் தன்னுடைய அந்த வயது, அந்த மூப்பு, அந்த அகங்காரம், அந்த இளமை, அந்த துடிப்பு, இதெல்லாத்தையும் அடக்கி கிறிஸ்துவின் பணியாளர்களாக தங்களை மாற்றிக்கொண்டவர், குழந்தைகளாக. ஆகவேதான் இயேசுவும் சொல், நீங்கள் குழந்தைகளாக மாறாவிடில் நீங்கள் விண்ணரசில் நுழைய மாட்டீர்கள். நீங்கள் குழந்தைகளாக மாறணும்னா இதுதான் குழந்தைகள். அதைத்தான் சொல்றாரு. உன்னுடைய நேரத்தை கொடு, இல்லையா? உன்னுடைய அந்த ப்ரைட் அண்ட் ப்ரெஜுடிஸ், அந்த அதெல்லாத்தையும் கொடு, ஆண்டவர் முன்னால கொடு. அதனால தான் சொல்றாரு பாருங்க. அவர் சொல்றார், தொடர்ந்து என்ன சொல்றாரு? ஆம் தந்தையே, இதுவே உமது திருவிழம். என் தந்தை எல்லாவற்றையும் என்னிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார். தந்தையை தவிர வேறு எவரும் மகனை அறியார். மகனும் அவர் யாருக்கு வெளிப்படுத்த வேண்டுமென்று விரும்புகிறாரோ அவரும் அன்றி வேறெவரும் தந்தையை அறியார். எவ்வளவு கிளீனா இருக்கு. நீ இயேசு கிறிஸ்துவை தேர்ந்து கொண்டால் அன்றி தந்தையை அறிய முடியாது. அது மட்டும் இல்ல, தந்தை பாருங்க, சரி ரொம்ப ஆழமா போனா நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் கேட்கறதுக்கு. பட் வி ஷுட், நம்ம மனம் திரும்பணும். ஆமா, நம்ம நேரம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அவரும் அன்றி வேறு எவரும் தந்தையை அறியார். இப்போ இயேசு கிறிஸ்துவை தெரிந்து கொள்ளலைன்னா தந்தைய தெரியுமா? யாருக்காவது தெரியாதுங்க. இப்போ எவ்வளவோ கடவுள் ஒருவரே, கடவுள் ஒருவரே, கடவுள் ஒருவரே சொல்லிட்டே திரி. கடவுள் ஒருவர் தான், யார் இல்லைன்னது. அவர் உனக்கு தந்தையா? உனக்கு தகப்பனாக முடியுமா? கடவுள் நீ, அவ்வளவுதான். இங்கே உலகத்தோட நீ மண்ணோட மண்ணு. தந்தை என்றாகும் பொழுதுதான் அவருடைய மகனை அவர் கைவிடாமல் பரலோகத்துக்கு கூட்டிட்டு போற அந்த தகுதியை கொடுப்பார். பரலோகத்துக்கு உனக்கு போகணுமா? உயிர்த்து நீ கடவுளிடம் போகணுமா? பரலோகத்தில் நீ போய் வாழணுமா? உனக்கு அவர் தந்தையாக மாறணும், நீ அவருக்கு மகனாக மாறணும். அதுக்கு நீ அவரோட நிறைய பழகினாதானே அதை செய்ய முடியும். அப்பதானே வெளிப்படுத்துவேன்னு சொல்றாரு. பியூட்டிஃபுல். மேலும் அவர் பெருஞ்சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களை எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்.
உன் வேலை பெருசு, அது பெருசு, இது பெருசு, அப்போ எப்ப பார்த்தாலும் ப்ராப்ளம், எப்ப பார்த்தாலும் கஷ்டம், நெருக்கடி. வாப்பா சொல்றாரு, வா என்கிட்ட வா, என்கிட்ட வா, உன் வேலையை நான் சுலபமாக்கி தரேன். நீ அதே வேலை தான் செய்வ, ஆனா அந்த நெருக்கடி உனக்கு இருக்காது. உனக்கு இவ்வளவு பெரிய கடன் இருக்கு, வா என்கிட்ட வா, அதை சுலபமா எப்படி கட்ட முடியும் அப்படின்னு நான் கத்து தரேன். எல்லாமே நான் உனக்கு செஞ்சு தரேன். நீ என்கிட்ட வந்து நேரத்தை செலவு பண்ணு. ஆமா, எல்லா விதத்திலையுமே, அது எல்லா விதத்திலையுமே பெரிய ப்ராப்ளம் உங்க குடும்பத்துல. எப்பவுமே பிரச்சனைங்க. எப்ப எது வெடிக்கும் என்ன ஏதுன்னு தெரியல, பாத்திரம் பறக்குது, எல்லாமே நடக்குதுங்க. வா என்கிட்ட வா. ஒரு நேரம் வந்துட்டு ஓடின ஜாஸ்தி தான் ஆகும். என்கிட்ட இரு வந்து, அதுதான் ஆண்டவர் சொல்றது, என்கிட்ட சொல்லு. ஆகவே நான் என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். பாருங்க, இதை அன்னைக்கே ஷீராக்கும் ஓசையாவும் சொல்லி வச்சுட்டாங்க. அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இளைப்பாறுதல் கிடைக்குமாம், என் நுகம் அழுத்தாது, என் சுமை எளிதாய் உள்ளது என்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஈஸியா தானே இருக்கு, சிம்பிளா தானே இருக்கு. இதுக்கு நம்ம மைண்ட் செட், நாம எடுக்கிற டெசிஷன் தான் முக்கியம். அந்த டெசிஷனை நாம எப்போ எடுக்கிறோமோ அப்பதான், அது வரைக்கும் நமக்கு இதே கஷ்டம், இதே துன்பம், இதே ஆற்றாமை, இதே போதாமை, இதே பழு, இதே வேர்வை, இதே வேலை பழு எல்லாம் இருக்கும். எல்லா பிரச்சனையும் இருந்துகிட்டே தான் இருக்கும். அப்படியா, நீ இவ்வளவு போதிக்கிறிய, இவ்வளவு சொல்றிய, உனக்கு எப்படி நீங்க கேட்டீங்கன்னா, நான் ரிலீவ் ஆகி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இந்த உலக பிரச்சனைகளிலிருந்து ரிலீவ் ஆகி ரொம்ப நாள் ஆகி போச்சு. கஷ்டமே இல்லையா? இருக்குதுங்க, அது வேற விதம், அது ரொம்ப சிம்பிள். ஆனா அது இவ்வளவு பெரிய கஷ்டத்தை தாண்டி வந்திருக்கோம்னு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது. அதை ஹேண்டில் பண்ணது யாரப்போ? அவர் தான் பண்ணியிருக்கிறாரு. நமக்கு தெரியாதுங்க. இந்த மாதிரி கடவுள் நம்மை லகுவாக நம்மை மாற்றி விடுகிறார். வாழ்க்கையை சுமையற்றதாக, அந்த சுமையை நாம் சுமக்க முடியாமல் திணறும் அந்த நிலைமை இல்லாமல் அவரே அதை சுமந்து கொள்பவராக அழகா சொல்றாரு. என் நுகம் அழுத்தாது, என் சுமை எளிதாய் உள்ளது அப்படின்னு சொல்றாரு. அவருடைய சுமையை நம்மேல் வைக்கிறேன்னு சொல்றாரு. என்னது அந்த சுமை? அந்த சுமைதான் அவருடைய கட்டளைகளும் அவருடைய அந்த பராமரிப்பின் அந்த தன்மையும். அதை நாம் கடைபிடிக்க அது கொஞ்சம் சுமையாக இருக்கும். அப்படித்தானே? அதனாலதான் போன வாரம் வாசகம் நமக்கு அவ்வளவு ஹாஷா இருந்தது. என்னை விட உன் தந்தையா, என்னை விட உனக்கு தாயா, என்னை விட உன் மகனா பிள்ளையா அப்படின்ற ஒரு சுமை. அந்த சுமையை அறுத்து போடுகிறேன் என்று கிளம்பினவர் தான் ஆபிரகாம். ஆமா, அப்படி ஆயிடுச்சு. கடவுளிடம் இருந்த அந்த அன்பை அவர் விட்டுவிட்டு, அவரிடம் பேசுவதை விட்டுவிட்டு, நேரம் செல்வதை விட்டுவிட்டு, பிள்ளையோடு கொஞ்சுதலிலே அவர் காலம் கழித்தார். ஆண்டவர் சொன்னார், வந்து பலி கொடுத்துருன்னு சொன்னாரு. ரெடியானார், போயிட்டார், குத்த போயிட்டார். அப்படிப்பட்ட ஒரு மனிதன். அந்த அனுபவம் உனக்கு எனக்கும் இருக்குதா? இருக்கணும்ன்றாரு ஆண்டவர். அதனால்தான் போன வாரம் அப்படி பேசினாரு. இந்த வாரம் அதான் சொல்றாரு. அப்படி இருக்கிறவங்களுக்கு சொல்றாரு, அவர் தன்னை வெளிப்படுத்துவேன் என்கிறார். அப்புறமா வெளிப்படுத்திட்டாருன்னா, இந்த வேதாகமத்துல நீ அங்க படிச்சாலும் புரியும், இங்க படிச்சாலும் புரியும், இந்த லிங்க் அதுக்குள்ளது இது, இப்படி எல்லாத்தையுமே புரியும். நீ மன சாந்தியும் மகிழ்ச்சியும் சமாதானமான வாழ்க்கை நீ பெறுவாய். நிறைய பேருக்கு வயசாகும் பொழுது என்ன பண்றதுன்னே தெரியல, நேரம் போக மாட்டேங்குது. நிறைய பேருக்கு வாக்கிங் போய் பார்க்கறான், டிவி மேல உட்காந்து பார்க்கறான், இங்க பார்க்கறான், அங்க பார்க்கறான், அந்த நண்பருக்கு ஃபோன் பண்ணலாமான்னு பார்க்கறேன், இங்க பார்க்கறேன். இது எடுத்து படிப்பா. நேரம் போதாதுப்பா. நேரம் போகலன்னு சொல்ல மாட்டேன், நேரம் போதல அப்படின்னு சொல்லுவேன். இதை எடுத்து படி. என்ஜாய் வித் திஸ். முதல் வாசகத்தை பார்ப்போம். சக்கரியாஸ் 9:9-10. இது படிக்கும்போது நமக்கு புரியுதா அப்படின்னு நம்ம கேட்போம். பாருங்க. மகளே சியோன் மகிழ்ந்து களிகூர், மகளே எருசலேம் ஆர்ப்பரி, இதோ உன் அரசர் உன்னிடம் வருகிறார். அவர் நீதி உள்ளவர், வெற்றி வேந்தர், எளிமையுள்ளவர், கழுதையின் மேல் கழுதை குட்டி ஆகி மரியின் மேல் ஏறி வருகிறவர். அவர் எப்ராஹிமின் தேர்ப்படை இல்லாமல் போகச் செய்வார், எருசலேமில் குதிரைப்படையை அறவே ஒழித்து விடுவார். போர்க்கருவியான வில்லும் ஒடிந்து போகும் வேற்றினத்தாருக்கு அமைதியை அறிவிப்பார். அவரது ஆட்சி ஒரு கடல் முதல் மறுகடல் வரை, பேராறு முதல் நிலவுலகின் எல்லைகள் வரை செல்லும். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. புரிஞ்சுச்சா? சக்கரியா சொல்றாரு இந்த வார்த்தை. எப்ப சொன்னாரு? இயேசு வருவதற்கு 400 வருஷங்களுக்கு முன்பாக இந்த வார்த்தையை சொன்னார். 400 வருஷத்துக்கு அப்புறம் இயேசு வந்துட்டாரு.
இந்த வார்த்தையை படிச்சவங்களுக்கெல்லாம் இயேசு இப்படித்தானே எதிர்பார்த்திருப்பாங்க, பார்த்துருப்பாங்க தானே. ஆனா வந்தவர் இதெல்லாம் எதுவுமே செய்யலையே. கழுத மேல வந்தார், ரைட்டுங்க, ரைட். அது எத்தனை பேர் பார்த்தாங்க தெரியாது. மற்றது எல்லாமே சொல்லியிருக்குதே, மகிழ்ந்து கலிகூறு, உன்னோட அரசராக வருகிறார், அவர் அரசரிடம் வருகிறார், அப்புறம் அவர் இந்த கடல்ல இருந்து அந்த கடல் வரைக்கும் ஆட்சி செய்வார், இந்த 6 முதல் மறுமுனை வரை உலகத்தின் எங்க பண்ணாரு. அதனாலதான் அவரை ஏத்துக்கல நிறைய பேர். ஏவா இப்படிலாம் சொல்லியிருக்குது, நீ உன்னையே மெசியான்னு சொல்ற, நீ தான் அவருன்னு சொல்ற, ஒண்ணுமே செய்ய மாட்டேங்கிற, அப்புறம் எப்படி? இந்த சந்தேகம்னா யோவான் ஸ்நானனுக்கு வந்தது, உண்மையிலே நீர் தான் ஆகும் என்று கேட்கிறார். அப்ப இந்த வார்த்தை என்னது, எதை பத்தி சொல்லியிருக்கு, நமக்கு புரிஞ்சிடுச்சா? ஆமாங்க அப்படின்னு நம்ம சொல்றோமா? நமக்கு புரிஞ்சிடுச்சா இந்த வார்த்தை? இது இயேசுனுடைய 2ஆம் வருகையை பற்றிய வார்த்தை. இப்போ முதல்ல எதுக்கு வந்தார்? அப்போ வந்து 2000 வருஷத்துக்கு மேலாகுது. இந்த வார்த்தை இன்னும் நிறைவேறாத வார்த்தை, இன்னும் நிறைவேறாத வார்த்தை. அப்ப முதல்ல வந்தது என்னது? அப்ப அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? யார் புரிஞ்சுப்பாங்க? அதனால்தான் தந்தையே, நீர் இவர்களுக்கு வெளிப்படுத்தினீரே இந்த குழந்தைகளுக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த குழந்தைகளுக்கு நீங்க குழந்தையா மாறாவிடில் இயேசுவை புரிஞ்சுக்க முடியாது. இப்ப இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? 2ஆம் வருகையில் அவர் வந்து செய்ய போகிறார். உண்மையிலே அவர் அரசராக வரப்போகிறார். 1000 ஆண்டு இருந்து அரசாட்சி செய்ய போகிறார். திருவெளிப்பாடு 20ஆம் அதிகாரத்தில் நம்ம படிச்சா புரியும். அவர் அமர்ந்து இதெல்லாம் நிறைவேற போகிறது. அப்ப முதல்ல வந்தது எதுக்கு? அது ஒரு சர்ப்ரைஸ் விசிட், ஒன்லி டு பிக் சம் பீப்புள். எதுக்கு? ஹெவனுக்கு கூட்டிட்டு போறதுக்கு, வேற எதுக்கும் இல்லை. ஹெவனுக்கு கொஞ்சம் ஆட்கள் தேர்வு செய்வதற்காக அவர் வந்தார். ரெக்ரூட்மெண்ட் பீரியட். அந்த ரெக்ரூட்மெண்ட் பீரியட் இன்னும் முடியல. நமக்கும் இது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த ரெக்ரூட்மெண்ட் ஃபார்ம் தான் இது. இதை கரெக்டாக ஃபில் பண்ணோம்னா நம்ம போக முடியும். இதை தான் ஃபில் பண்ணணும். இதை ஃபில் பண்ணுறதுக்கு இதுல இருந்தே நமக்கு நாலேஜ் கிரியேட் பண்ணி இங்க இருந்தா ஃபில் பண்ணணும். நம் வாழ்க்கை தான் அந்த அந்த ஃபில் இன் த பிளாங்க்ஸ்ல போய் உட்காரணும். நம் வாழ்க்கையினுடைய அந்த நேரங்களும் நம்முடைய செயல்களும். அவர் வந்தது எதுக்கு? கொஞ்சம் பேரை பிக் பண்ணி போறதுக்கு மேல அந்த டைம் இன்னும் கொடுத்துருக்கிறாரு. திடீரென வருவார் அவர் 2ஆம் வருகையில். அதனால்தான் அந்த வருகையை பிசாசுகளாலும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. நம்மளை விட அதிகமாக கற்றுச் சேர்ந்தவை பிசாசுக்கள். வேதாகமம் நல்லா தெரியும். அதனால்தான் இயேசு 40 நாள் மலை மேல நோன்பு இருந்த அந்த நாட்களிலே வேதாகமத்தில் இப்படி எழுதியிருக்குது, இந்த இடத்துல இப்படி எழுதியிருக்குது, அந்த இடத்துல அப்படி எழுதியிருக்குது, நீ இப்படி செய்ய அப்படி செய்யணும் ஜீசஸ் அது வந்து ஹேண்டில் பண்ணுச்சு. அதனாலதான் திடீர்னு இயேசு அந்த படகுல இருந்து இறங்கி, அந்த கரையில இருந்து இறங்கி போறாரு. எதிர்த்த மாதிரி கல்றை இருக்கு, 2 பேர் அந்த கல்றை மேல உட்கார்ந்து இருக்கான். ஓடி வரான், எதிர்த்த மாதிரி ஓடி வந்து, உமது நேரம் வந்து விட்டதா, உமது நேரம் வந்து விட்டதா அப்படின்னு சொல்லி, எங்களை ஏன் வதைக்க எப்படி வந்துட்டீர், ஏன் எங்களுக்கு இன்னும் டைம் இருக்கு, இது என்னது இப்படி வந்து நிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அலறி வருது. அது எதிர்பார்க்கல இயேசு அப்ப வருவாருன்ட்டு. இயேசு வர வேண்டியதுன்னு நாள் இருக்கு, இன்னும் வரல தானே. உண்மையிலேயே இந்த அறிவிப்பு, இந்த சக்கரையாவின் அறிவிப்புக்கு ஏற்ற இயேசு இன்னும் வரவில்லை. ஆகவேதான் 2000 வருஷத்துக்கு முன்னால் அப்போ அவர் வந்தப்போ இந்த பிசாசு எதிர்கொண்டு போய் இப்படி எல்லாம் போய் அலறுதுங்க எல்லாம். ஏன்னா எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது, அவருடைய வருகையின் பொழுது என்ன நடக்கும்? பிசாசுக்கள் பாதாளங்களில் கட்டப்படும். 1000 வருஷத்துக்கு பிசாசுக்கள், இந்த வானதூதன் பாதாளங்களிலே பிசாசுகளை கட்டி வைப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஐயோ அப்படி எழுதியிருக்குது, இப்ப வந்துட்டீரே, எங்களை கட்டிடுவீரா? அப்போ இது என்னது, இது ஏன் இவ்வளவு சீக்கிரம், உமது நேரம் வந்து விட்டதா அப்படின்ட்டு சினகோகுல போதிக்கிறாரு. அங்கே ஒரு பிசாசு உள்ள உட்கார்ந்துட்டே கேட்குது, எங்கள் காரியத்தில் ஏன் தலையிடுகிறீர்? அப்படி கோபம் அதுக்கு வருது. ஒருத்தருக்கும் கோபம் வருது. அவர் விரட்ட எல்லாருக்கும் திமிருது, கோபம் வருது, எல்லாம் பொருளுது, எல்லாமே டைம் வரல. அப்ப ஏன் வந்தாரு? தட்ஸ் a surprise visit to pick you and pick me up. அதுக்குதான் வந்தார். ஆகவேதான் இது நிறைவேறாத வார்த்தையாக பார்க்கிறோம். ஆகவேதான் அந்த பிசாசுகள் கேட்டுக்கொண்டன, ஐயோ எங்களை பாதாளத்துல கட்டிடாதீங்க, அதோ பன்றிகள் மேய்கிறதே, அங்கே நான் போட்டுமா அப்படின்னு. ஆண்டவரும் ஓகே, இது கட்டுற நேரம் இல்லைன்னு தெரியும், போ அப்படின்னு சொல்றாரு. அப்படிதானே? சோ பிசாசுக்களும் அவரை எதிர்பார்க்காத நேரம் எல்லாம் அலறி அடித்து, பிசாசுக்கள் இயேசு கிறிஸ்து வரும்பொழுது பிசாசுகள் இங்கு வேலை இல்லை, அது பாதாளத்தில் கட்டி வைக்கப்படும்.
உண்மைதானே? எழுதியிருக்குது இல்ல? எழுதியிருக்குது. அப்போ இப்ப பிசாசு இல்லையா? இருக்குது. அப்ப முதல்ல வந்தது இயேசு, ஜஸ்ட் வந்துட்டு போயிட்டார். இனிமேதான் பெர்மனண்டா வந்து உட்கார போறார். இரண்டாம் வருகையிலே வந்து உட்கார போகிறார். சரி, நேரம் ஆகுது, நம்ம அடுத்ததுக்கு போயிடலாம். ரோமையர் 8:9, 11-13. கடவுளின் ஆவி உங்களுள் குடிகொண்டிருந்தால் நீங்கள் ஊன் இயல்பை கொண்டிராமல் ஆவிக்குரிய இயல்பை கொண்டிருப்பீர்கள். சிம்பிள். எதுக்கு? சிராக் 51:20, ஓசே 10:11. கழுத்த பெண்ட் பண்ணி வாழ்க்கையை மாற்றி, வாழ்க்கை முறையை கிறிஸ்துவின் பக்கம் நாம் திருப்பி, நேரத்தை நிறைய அங்க ஒதுக்கி இப்படிலாம் பண்ணும் பொழுது கடவுளின் ஆவி உங்களில் குடிகொள்ள ஆரம்பிப்பார். கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தட்டுங்கள் கிடைக்கப்படும். ஞானாகமம் சொல்லுது, தேடி விரும்பி கேட்கிற எவனும் ஞானத்தை பெற்றுக்கொள்வான். எவனும். கடவுளின் ஆவி உங்களுள் கூடிக்கொண்டிருந்தால் அப்படி பெற்றுக்கொள்கின்ற ஆவி. உங்கள் ஊன் இயல்பை நீங்கள் கொண்டிராமல் ஆவிக்குரிய இயல்பை கொண்டிருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவியை கொண்டிராதோர் அவருக்கு உரியோர் அல்ல. பாவத்தின் விளைவாக உங்கள் உடல் சத்ததாயினம் இல்லை. இறந்த இயேசுவை உயிர்த்தெழச் செய்தவரின் ஆவி உங்களுள் குடிகொண்டிருந்தால் கிறிஸ்துவை உயிர்த்தெழச் செய்த அவரே உங்களுள் குடிகொண்டிருக்கும் தம் ஆவியினாலே சாவுக்குரிய உங்கள் உடல்களையும் உயிர் பெறச் செய்வார். ஆவி குடிகொண்டிருக்கலன்னா நீங்க உயிர் பெற மாட்டீங்க. அதான அர்த்தம். அது நீங்க யாரா இருக்கிறீங்க, எந்த இடத்துல இருக்கிறீங்க, என்ன செஞ்சிட்டு இருக்கிறீங்க, உங்க நிலைமை என்ன, இதோ இது உங்களுக்கு கண்ணாடியில் காண்பிக்கிறது உங்களுடைய நிலைமையை. ஆக கிறிஸ்துவின் ஆவியை நீங்கள் கொண்டிராவிடில் நீங்கள் உயிர் பெற மாட்டீர்கள். போன வாரம் நான் இதைத்தான் சொல்லியிருந்தேன். ஜாகிரதை. ஆகையால் சகோதர சகோதரிகளை நாம் ஊன் இயல்புக்கு கடமைப்பட்டிருக்கவில்லை. எப்போ? ஆவி குடிக்கொண்டிருந்தா. அவ்வியல்பு எப்படி வாழ வேண்டியதும் இல்லை. நீங்கள் ஊன் இயல்புக்கு ஏற்ப வாழ்ந்தால் சாகத்தான் போகிறீர்கள். ஸ்ட்ரைட்டா அடிக்கிறாருங்க, சுற்றி வச்சு மண்டையில போடுறாரு பாருங்க. ஆனால் தூய ஆவியின் துணையால் உடலின் தீச்செயல்களை சாகடித்தால் நீங்கள் வாழ்வீர்கள். கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறவன் என்ன செய்கிறான்? நிச்சய வாழ்வை பெற்றுக் கொள்கிறான். கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவன் என்ன செய்கிறான்? நிச்சய வாழ்க்கையை பெறுவதில்லை. அப்படி அர்த்தம் இல்லை. அங்க என்ன சொல்லியிருக்கிறது? வாழ்வையே பெறுவதில்லைன்னு இருக்கு. கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவன் வாழ்வை பெறுவதில்லை. கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வன் நிச்சய வாழ்வை பெறுகிறான். எவ்வளவு பெரிய டிஃபரன்ஸ் தெரியுதா? இங்கேயே வாழ்க்கை இல்லைங்கிறார். நீ வாழ்ற வாழ்க்கை சாக்கடை. பண்ணி வாழ்க்கை வாழ்றோம். பணம் இருக்கு, பண்ணி வாழ்க்கை வாழ்றோம். ஆனா அந்த பணத்தின் மேலேயே நோக்கம், சொத்து மேலேயே நோக்கம். என் பேரு, எனக்கு, எது, எல்லாம் எனக்கு 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 எனக்கு. கடைசி வரைக்கும் திருப்தி இல்லை. கடைசி வரைக்கும் நான் நினைச்சது நடக்கல. கடைசி வரைக்கும் ஒன்னும் அதிருப்தி. அவன்கிட்ட பேச மாட்டேன், இவன்கிட்ட பேச மாட்டேன், அவன்கிட்ட பேச மாட்டேன், இவன் பேச்சுக்கா, இவனுங்கிட்ட இருந்து நான் இது பண்ண மாட்டேன். வாட்ஸ்அப்ல டெலீட். வாட்ஸ்அப்ல இருந்து வெளியே போறேன். நான் இங்கேருந்து வெளியே போறேன், அங்கேருந்து வெளியே போறேன். உன் வீட்டுக்கு நான் வரமாட்டேன். என் வீட்டுக்கு நீ வந்தா காப்பி கொடுப்பேன், ஆனால் நான் உன் வீட்டுக்கு வரமாட்டேன். நான் ஏன் உனக்கு ஃபோன் பண்ணணும்? உங்கள்கிட்ட எவ்வளோ பணம் இருந்தாலும் உங்க வாழ்க்கை இதுதான். வாழ்வை நீ பெற்றுக்கொள்ள மாட்டாய். அதிருப்தி, எல்லாத்துலேயுமே அதிருப்தி. என்னை விட அவன் உயர்ந்துட்டான். நான் எவ்வளவுதான் உயர்ந்திருந்தாலும் என்னை விட அவன் உயர்ந்துட்டாங்க. அதிருப்தி. உன் வாழ்க்கை மேலே அதிருப்தி. எனக்கு இது போதல்ல, இவ்வளோ பெரிய வீடு, எனக்கு ஏன் இவ்வளோ சின்ன வீடு? எனக்கும் பெரிய வீடு இருக்கு, ஆனா ஏன் நான் சின்ன வீட்டுல இருக்கிறேன்? ஏன் சூழ்நிலை அப்படி இருக்கு? சொந்த வீடு அங்க இருக்கு, ஏன் வாடகை வீட்டுல இங்க இருக்க வேண்டிய சூழ்நிலை? அதிருப்தி 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 அதிருப்தி. வாழ்வையே பெற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படிங்கிறார். ஆனா கிறிஸ்துவுக்குள்ள வந்துட்டா நிச்சய வாழ்வு. அந்த வாழ்வு எப்படி இருக்கும்? அவருடைய சுமையை, நம்முடைய வாழ்க்கை சுமையெல்லாம் எளிதாக, இனிதாக, பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல். தட் இஸ் கிரைஸ்ட். புரிஞ்சுக்கிறது ஈஸி. இயேசுவை புரிஞ்சுக்கிறது முதல்ல சொன்ன கஷ்டம்னு. உன் வாழ்க்கையை நீ மாத்திட்டேன்னா புரிஞ்சுக்கிறது ஈஸி. கிறிஸ்துவின் சமாதானம் நம்மோடு இருப்பதாக. ஆமென்.